மனுஷன் தன்னோட வருமானத்தை அதிகம் எங்க எல்லாம் செலவு பண்றான்னு பார்த்தா, ஒண்ணு வீடு கட்டுறதுக்குன்னு செலவு பண்றான். இன்னொன்னு என்னன்னா நகை சேமிப்புக்குன்னு செலவு பண்றான். இந்த 2 இடத்துலயே தான் அதிகம் செலவு பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா எங்க செலவு பண்றான்னு பார்த்தா, நகைக்கு வேண்டி தான் செலவு பண்றான். இந்த நகை வாங்க போறவங்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்னைக்கு நகை விலை என்னன்னா 6700, நாளைக்கு 6800, அடுத்த நாள் பார்த்தா 6600. கூடியதும் குறையதுமா இருக்குன்னு உள்ளது எல்லாருக்கும் தெரியும். இந்த நகையை நம்ம வாங்க போகும்போது ஏன் இதை விட ரேட்டு கூடுதலா நம்மகிட்ட அவங்க வாங்கியாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் போகும்போது அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஒரு எத்தனை பவுன் சும்மா கேட்டா ஒரு 5 கிராம் கொடுங்க அண்ணேன்னு 5 கிராமுக்கு ஒரு ரேட்டு சொல்றாங்க. இன்னைக்கு ரேட்டு 6000 ரூபான்னு வைங்களா, 5 கிராமுக்கு எவ்வளவு வருதுன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வருதுன்னு வைங்க. 30,000 ரூபான்னா அவங்க கேட்கறது ஒரு வேளை 40 கேட்பாங்க. ஏன் இந்த 10,000 ரூபா கூட குடிக்கும் அப்படின்னு உள்ளது யாராவது யோசித்ததுண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நகைக்கு ரேட்டு இன்னைக்கு விலை பாத்தீங்கன்னா 6500 ரூபாய் இருக்குன்னா, அது போக நம்ம செய்கூலி சேதாரம்னு சொல்லி ஒரு கிராமுக்கு இவ்வளவு ரூபான்னு அவங்க வாங்கியாங்க. அப்ப நீங்க வாங்குற நகைக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளவு ரூபா செய்கூலி சேதாரம் கொடுத்துருக்கீங்கன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும். இதை என்னன்னா நம்மளே கால்குலேட் பண்ணி சிம்பிளா பார்க்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நகை விலை 6500 ரூபாய் இருக்குன்னு வைங்க. நீங்க ஒண்ணுமே கிடையாது, உங்க ஒரு செல்லுல போட்டுட்டாலே போதும் 6500. இது போக நகைக்கு பெர்சன்டேஜ்னு அவங்க போடுவாங்க செய்கூலி சேதாரம். குறைஞ்சதுன்னு பார்த்தாலே எந்த கடையிலையும் 2.5 இருக்கும். அதுக்கு கீழே யாருமே கொடுக்க முடியாது. அதுக்கு கீழே கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. 2.5ல இருந்து அது என்னன்னா ஒரு 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. 2.5ன்னு சொல்லும் போனா 6500 நகைக்கு விலை பிளஸ் 18 இல்ல 6500 பிளஸ் 2.5 அப்படின்னு போட்டுட்டு பெர்சன்டேஜை கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கு விலை 6662 ரூபா தான் வருது. இதுதான் அதுக்கு விலை. இது போக ஜிஎஸ்டி மட்டும் கூட வரும். இதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு ரூபா நீங்க கூடுதல் கொடுக்குறீங்கன்னா, அப்ப நகைக்கு விலை என்னன்னா 6500, 162 ரூபா தான் ஒரு கிராமுக்கு கூட வருது. இது ஒருவேளை நீங்க எடுக்கிற நகை கொஞ்சம் மாடலா இருக்கு, அதுக்குன்னு பெர்சன்டேஜ் கூடுதல் அப்படின்னு அவங்க வாங்குறாங்கன்னா கூட, சும்மா நான் சொல்றேன், ஒரு 8% வாங்கிட்டாங்கன்னா 8% பிளஸ் போட்டுட்டீங்கன்னா 7020 ரூபா. ஒரு கிராமுக்கு மட்டும் நீங்க 520 ரூபா செலவு பண்றீங்க எக்ஸ்ட்ரா வாட். அப்ப நீங்க நகை வாங்கும் போது சேமிக்கும் பழக்கத்துல நீங்க நகை வாங்குறீங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம் கூடுதல் உள்ள மாதிரி உள்ளதை வாங்கி வைக்க பழவாதுங்க. ஏன்னா ரெண்டாவது நம்ம அடுத்த ஒரு 10 வருஷம் தாண்டி தான் நம்ம பிள்ளைங்க திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கவங்களா இருந்தீங்கன்னா 10 வருஷம் தாண்டி கண்டிப்பா அந்த நகையை பயன்படுத்த போறது இல்லை, புதுசாட்டு தான் எடுப்போம். அப்ப இதை விற்கும் போது கூட செய்கூலி சேதாரம் உள்ள அந்த அமௌண்ட் அவ்வளவு தான் நமக்கு லாஸ் ஆகும். நீங்க இங்க என்னன்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் கூடனதை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது அதை விற்கும் போது உங்களுக்கு நஷ்டமாயிருக்கும். முடிஞ்ச வரை வாங்கியவங்க அந்த மாதிரி வாங்க பழவுங்க. இன்னும் கூட ஒரு 100 பவுன் நீங்க நகை எடுக்க போறீங்கன்னா யோசித்து போங்க, எந்த பெர்சன்டேஜ்ல உள்ள நகையை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு உள்ளது. போகும்போதே முடிஞ்ச வரை கேளுங்க, இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து இது வரைக்கும் உள்ள மாதிரி என்ன நகை இருக்குன்னு உள்ளதை கேளுங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க 5% உள்ள நகைக்கு 10% அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியே வந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின நகைக்கு கரெக்டான பெர்சன்டேஜ் தான் கொடுத்து வாங்கி இருக்கீங்களான்னு உள்ளது கரெக்டா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கூட இனி நீங்க வாங்குறவங்களா இருந்தா கூட இந்த பெர்சன்டேஜ் கணக்கை போட்டு பார்த்து கடைக்காரங்கள்ட்ட தெளிவான விளக்கத்தோட இந்த நகையை வாங்குங்க. இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நகை வாங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இன்னும் உங்க நண்பர்கள் யாராவது நகை வாங்கிய கான்செப்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கண்டிப்பா தெரியப்படுத்துங்க.